அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் பெயர்ச்சி என்பது உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. 12 ராசியில் முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை பெறக்கூடிய ராசியாக மார்ச் 6ஆம் தேதி முதல் சிறப்பாக அஷ்டமத்தை விட்டு முழுமையாக சனி விலகுகிறாருங்க. எனவே முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிறைந்த பலன்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அஷ்டம சனியின் ஆதிக்கம் முடிந்துவிட்டது. ஆகிய சனியினுடைய பலன்கள் நிறைந்து கிடைக்கிறது என்று நினைத்தாலும் கூட பல சிக்கல்களும் சிரமங்களும் என்னை விட்டு விலகவில்லை என்று நினைத்த கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே முழுமையாக சிக்கல்களை விளக்கக்கூடிய வகையில் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறார். அஷ்டமாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் 7 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியான சனி பகவான் கடந்த ஒரு ஆண்டிற்கு முன்னதாகவே திருக்கணித பஞ்சாகமத்தின்படி மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தில் நுழைந்திருந்தாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி தற்போது மார்ச் 3ஆம் தேதி முதல் தான் அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக விலகுகிறார். எனவே கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இனிமேல் வரக்கூடிய தருணங்கள் தான் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பல்வேறு வகையில இழப்புகளை அதிகமாக சந்தித்திருந்தாலும் கூட அவை அனைத்தையும் சரி செய்யக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க போகிறது. நீங்கள் திட்டமிடுவதை விட மிக சிறப்பான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க போகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவற்றை முழுமையாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை சனி பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கிரகங்களிலே நீதி தவறாத, நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படுகிறார். அப்படிப்பட்டவர் மனித வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு பலம் பொருந்திய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். சனி என்று சொன்னாலே மனிதர்களுடைய மனதில் ஒரு வகையான அச்சமானது ஏற்படுகிறது. ஏனென்றால் அதிக சிரமத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு சனி பகவான் சாதகமற்ற சூழலில் பலம் வரும்போது அதீதமாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளாக சந்தித்த பல சிரமங்களுக்கு மிக முக்கிய காரணமாக சனி பகவான் தான் பார்க்கப்படுகிறார். அவர் முழுமையாக இந்த வேளையில் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. எனவே மிக சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயம் இந்த தருணத்தில் மாற்றிக் கொடுப்பதோடு சூழ்நிலைகளையும் இடங்களையும் மாற்றிக் கொடுக்க போகிறார். எனவே ஏராளமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு நபர் ஒரு சோதனை ஒன்று செய்கிறார். ஒரு கூண்டில் எலியை விடுகிறார். அந்த கூண்டில் ஒரு புறம் மதுபானங்களும் மற்றொரு புறம் சாதாரண தண்ணீரும் வைக்கப்படுகிறது. ஒரே ஒரு எலி அந்த கூண்டில் விடும்போது அந்த எலி அந்த மதுபானங்களை மட்டும் விரும்பி குடித்துவிட்டு சில நாட்களிலேயே இறந்து விடுகிறது. அதே சமயம் அதே கூண்டு போன்ற அமைப்பில் அந்த ஒரு எலியை விட்டது மட்டுமல்லாது அந்த எலிக்கு தேவையான விளையாட்டு மற்றும் பல விஷயங்களை அந்த எலி எப்படி பயன்படுத்துமோ அது போன்று செய்து கொடுக்கிறார். கூடவே சேர்த்து இன்னும் 2 எலிகளை விடுகிறார். அப்போது 3 எலிகள் அதே கூண்டில் வாழும்போது அந்த எலிகளானது மது பக்கமே போகவில்லை. சாதாரண தண்ணீரை குடித்துவிட்டு மகிழ்ச்சியாக நீண்ட நாட்கள் அந்த தகவமைப்பை பயன்படுத்தி வாழ்கின்றன. இதுபோன்றுதான் நம்மளுடைய சூழலிலும் பல நேரங்களில் இதை விட்டுவிட வேண்டும், இதை செய்யக்கூடாது, இதிலிருந்து எப்படியாவது மீண்டு விட வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். ஆனால் அதிலிருந்து மீள முடியாமல் மீண்டும் மீண்டும் இந்த சிரமத்தில் மாட்டிக்கொள்கிறோம் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் அந்த சூழ்நிலை தான். சூழ்நிலையை மாற்றினாலே பல தீர்வு நல்ல சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் பல பிரச்சனைகளுக்கு உறுதியாகவே கிடைக்கும். எனவே சூழ்நிலைகளை மாற்றி நன்மை நிறைந்தவையாக இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாக்கியத்தில் நுழைந்திருப்பதால் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் நுழைந்து விட்டதால் இனி நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்ட காரியங்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கும் வேளையாக இந்த தருணம் அமைகிறது. கஷ்டம் அகலும் தருணமாகவும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தருணமாகவும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் சற்று தாராளமாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பம்
சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களிடம் இருந்த மனக்கசப்பு விலக போகிறது. குடும்பத்தை விட்டு ஏதோ ஒரு காரணத்திற்காக பல நீண்ட தூரம் சென்று வசிக்கக்கூடிய நபர்கள் குடும்பத்துடன் இணைந்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. நீங்களே வியக்கத்தக்க வகையில் சிறப்பான மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு. ஒற்றுமை குறைவு ஏற்பட்டு வந்த நிலையில் உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நிச்சயமாக நீங்குகிறது. சனியின் பார்வையும் பல இடங்களை வலுப்படுத்துவதால் குடும்ப உறவுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக மேம்படும் சிறப்பான வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மேல் அதிகாரிகள், சக பணியாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடை தாமதங்களை கடைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறது. வெளிநாடு சென்று வேலை பார்த்தல் உள்ளிட்ட முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலை மாற்றி கொடுக்க போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களும் சிரமங்களும் முழுமையாக இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சில நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. நஷ்டம் என்ற பேச்சிற்கே இனி வரக்கூடிய தருணங்களில் கடகராசிக்காரர்களுக்கு இடமில்லை என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார். இனி சுமார் 7 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பான பலன்களை தொடர்ந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சனி பகவான். எனவே தொழில் துவங்குதல், தொழிலை மேம்படுத்துதல், புதிதாக பல ஒப்பந்தங்களை மேற்கொள்ளுதல் போன்ற அனைத்துமே சிறப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கைகூடும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல மடங்கு லாபம் உயரும் சிறப்பான வேலையாக நிச்சயமாக அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தில் கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பல விரய செலவுகளை அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் இனி விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் முதலீடுகளை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் முற்றிலுமாக இந்த தருணத்தில் விலகுகிறது. அரசியலில் எதிர்பார்ப்பதை விட பல சிரமங்களை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு முடியவே முடியாது என்று நினைத்த பல காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அரசியலில் பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வேலையாக அமைய போகிறது. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பு அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சி உங்களை தேடி வருகிறது. மாநில அரசின் சலுகைகள் நிறைவாக கிடைக்கும் வேலையாக அமைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல நெருக்கடிகளை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் சனி பயிற்சி துவங்கியவுடன் ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். சிறப்பான மாறுதலும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கைகூடும்.